KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டாநத்தம் கிராமத்தில் தகர செட்டை அகற்றிய ஊர் மக்களை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி மற்றும் மகன் சேர்ந்து கம்பால் தாக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுமித் ஏசுராஜாவிடம் கேட்போம். வணக்கம் சுமித், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன, விவரங்க? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பரம் தாலுகா கோட்டாநத்தம் கிராமத்துல ஒரு 40 குடும்பம் வசிக்கிற ஒரு ஆதிதிராவிடர் காலனி இருக்கு. அந்த இடத்துல அந்த பொதுமக்கள் இப்போ தனியார் ஒருத்தர் நிலத்தை பணம் கொடுத்து வாங்கி அதை அரசு மூலமா ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் பட்டா வாங்கி குடியிருந்து வர்றாங்க. அந்த இடத்துல ஓய்வு பெற்ற ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரி பால்ராஜ் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு 3 சென்ட் இடத்த ஒதுக்கி தர்றாங்க. இந்த நிலையில அந்த இடத்துல பால்ராஜ் வீடு கட்டி வச்சுட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பக்கத்துல இருக்க அரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொடுத்த ஒரு பொது இடத்துல 12 சென்டையும் பால்ராஜ் குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செஞ்சு கட்டடம் கட்டுற முயற்சியில ஈடுபடுறாங்க. அதுக்காக தகர சீட்டை அமைச்சு அங்க இருக்காங்க. இது குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் இது தவறு, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு குஜிலியம்பரம் போலீஸ் நிலையம், வட்டார அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல பல இடத்துலயுமே புகார் கொடுத்துமே அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்கலன்னு கூறப்படுது. இந்த நிலையில நேற்று அந்த பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செஞ்சு போட்ட அந்த தகர செட்டை இவங்க தானாகவே அகற்றிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அங்க பால்ராஜ் தன்னோட மகன் ராஜகோபாலோட அங்க வராரு. இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச பால்ராஜ், ராஜகோபால் இருவரும் சேர்ந்து கீழே கிடக்கிற ஒரு கம்பை எடுத்து அந்த தகர செட்டை பிரிக்கிற பொதுமக்களை சரமாரியா தாக்குறாங்க. ஒரு இடத்துல அதிகமா காயமடைஞ்ச பொதுமக்களும் பதிலுக்கு அவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த இடத்துல மிகவும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுது. அதன் பிறகு அருகில் இருந்தவர்கள் அவங்களை சமாதானப்படுத்தி அமைச்சு வச்சிடறாங்க. அதனை தொடர்ந்து இந்த பொதுமக்கள் குஜிலியம்பரம் போலீஸ் நிலையம் சென்று இந்த மாதிரி எங்களை தாக்கிட்டாங்கன்னு புகார் அளிக்கும் போது அவங்க 2 தரப்பு மேலேயுமே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றதுனால விரைப்பிற அந்த பொதுமக்கள் இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்று புகார் அளிக்கிற சென்றிருக்காங்க. இந்த நிலையில அந்த தாக்குதல் நடந்த காட்சியை அந்த பகுதியில் இருந்த ஒரு பெண்மணி தனது செல்போன்ல வீடியோவா பதிவு செஞ்சிருக்காரு. அந்த காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி சுமித். KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.